ஆமா, ஜெய் சச்சிதானந்தா. நான் பாம்பேலேருந்து வந்திருக்கேன். எனக்கு சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. கேளுங்க. முதலாவதா, சின்ன வயசுலயே நம்ம அம்மா அப்பா பல சமயங்கள்ல நீ நல்லா படிக்கிறது இல்லைன்னு அடிக்கடி தப்பு கண்டுபிடிப்பாங்க. அதோட நீ ஃபர்ஸ்டா வரல இப்படின்ற விதத்துல ப்ரெஷர் போடுவாங்க. அடுத்தபடியா வாழ்க்கையில முன்னேற வேலையில, காலேஜ் டைம்ல, அதுக்கும் மேல வியாபாரம் வேலைன்னு போறப்ப அப்பவும் ப்ரெஷர் போடுறாங்க. அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற வேகம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வேலையில மனுஷன் தன்னோட எத்திக்ஸை மறந்துடுறான். என்ன செய்ய போறாங்கிறத அவன் பார்வையிலேருந்து நீங்கிடுது. இந்த வேலையில அவன் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா ஆகலைன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுவான். அதோட டிப்ரெஷன் ஆயிடுவான். இந்த கெடுதலுக்கெல்லாம் முக்கியமான குற்றவாளிகள் அம்மா அப்பா தான் என் மனசுல படுது. இந்த மாதிரி சமயத்துல டிப்ரெஷன் வரப்போ அதுலேருந்து எப்படி வெளியில வருதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது என்னால முழுமையா ஏத்துக்க முடியல. ஆனா அப்பா அம்மாவை குறை சொல்றது ரொம்ப தப்பு. அவங்க பிரகிருதி என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது. நிறைய விஷயங்கள் குழந்தை பருவத்துல நமக்கு புரிஞ்சு போயிருக்கும். சில நேரங்கள்ல அப்பா அம்மா அவங்களோட டென்ஷனால 1-2 தடவை நம்ம கிட்ட வருத்தப்பட்டிருக்கலாம். அதுக்காக அவங்க தான் குற்றவாளின்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. உங்க தவறுகள் என்னன்னு நீங்க முதல்ல யோசனை பண்ணுங்க. அவங்க பிரகிருதிய அவங்க நிலையிலேருந்து பார்த்தாதான் உங்களுக்கே நல்லா புரியும். அதுலேயும் நியாயங்கள் இருக்கு. அவங்க மனசுல இருக்கிற சந்தேகங்களுக்கு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிச்சு ஒவ்வொரு பிரச்சனையா படிப்படியா தீர்க்கறது தான் நமக்கு அழகு, நமக்கு கடமை, நம்ம முன்னேற்றத்துக்கு ஆதாரம். அவங்களும் சமாதானம் அடைவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும். அது நம்மளுடைய கடமை. ஒன்று மட்டும் தெளிவா சொல்றேன், எல்லாருமே அவங்க பிரகிருதி படிதான் நடந்துக்குவாங்க. அதுக்கு மாறா நடந்துக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எது வரைக்கும் நாம இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்காம இருக்கோமோ அது வரைக்கும் கஷ்டம்தான். ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆரம்பத்திலேருந்தே பெத்தவங்க நம்ம மனசுல போட்டி மனப்பான்மையை வளர்த்து விட்டுறாங்க. அடுத்த நிலையில வாழ்க்கையில முன்னேற வேலையில இதே போட்டி மனப்பான்மை அடுத்தவங்க கிட்ட பங்களா இருக்கு, கார் இருக்குங்கிற ஃபீலிங் உருவாக்கிடுது. அந்த மனப்பான்மைக்காக பாடுபட வேண்டியிருக்கு. எல்லா நேரத்திலையும் வெற்றி அமையிறது இல்லையே. முதல்ல உங்க கடமையை நிறைவேற்றுங்க. முடிவு என்னவா இருந்தாலும் அதை நீங்க தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். நடந்தது நல்லதுக்காகன்னு ஏத்துக்கங்க. அது விதியோட விளையாட்டு. இதே நிலையில இனிமே உங்க வாழ்க்கைய அப்ளை பண்ணிட்டு போனா உங்களுக்கு உள்ளூர அமைதியும் கிடைக்கும், நிம்மதியும் கிடைக்கும். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் வரவே வராது. அடுத்தவங்க பங்களா கட்டிட்டாங்களே, நாம் அப்படி கட்டலையேன்னு யோசிச்சா நம்ம வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்காமலே போயிடும். ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் வந்தா நம்ம நிலைமை மோசமாயிடும். ஒரு விஷயத்துல நீங்க எப்பவுமே தெளிவா இருக்கணும். அடுத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்ணாதீங்க. பெத்தவங்களும் அவங்க மற்றவங்களோட கம்பேர் பண்றது தப்புன்னு சொல்ற அதே நேரத்துல அதுல இருக்கிற நிறைவுகளை ஏத்துக்கிட்டு குறைகளை விட்டுடுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நாம வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கம்பேரிசம்ல இறங்கக்கூடாது. ஏன்னா அப்போ தோல்வி மனப்பான்மை மட்டும்தான் மிஞ்சும். இந்த இடத்துல நீதி என்ன சொல்லுதுங்கிறத கேளுங்க. யாரு எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் பிறவைப்படி தான் போன ஜென்ம விதிப்படிதான் சுகமோ துக்கமோ அனுபவிக்கணும். இப்படித்தான் அமையணும்னு நினைச்சு உழைக்கிறத மட்டும் யாரும் நிறுத்திடக்கூடாது. முயற்சி திருவினையாக்குங்கிறதையும் யாரும் மறந்துடக்கூடாது. பல பேர் வாழ்க்கையில உழைப்பு மூலமா பகவானையே பார்த்திருக்காங்க. பலன் எப்படி அமைஞ்சாலும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. அதை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. அடுத்தவங்களுக்கு நன்மை ஏற்பட்டிருக்குன்னா அது அவங்களுடைய கர்ம வினைதான் காரணம். மற்றவங்களுக்கு நன்மை நடக்கிறத பார்த்து பொறாமப்படாதீங்க. நமக்கு அமைஞ்சது நம்ம கர்ம வினைப்படிதாங்கிறத புரிஞ்சுக்கங்க. அடுத்தவங்க நல்லா இருக்காங்களேன்னு நினைச்சு பொறாமப்படாதீங்க. அம்மா, நம்மளோட முயற்சியால எது வேணா சாதிக்க முடியுங்கிற பழஞ்சொல்லுக்கு அர்த்தமே கிடையாதா? எல்லாம் விதிப்படிதான்னா முயற்சிக்கு விதிப்பயன் எங்க இருந்து வரும்? முயற்சி பண்ணி உலகத்துக்கே ராஜாவாகணும்னு நினைச்சா நடக்கிறது இல்லையா? அதுவும் போன ஜென்மத்தோட புண்ணிய கர்ம வினைன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்க வேகம் எனக்கு தெரியுது. ஆனா அதுல விவேகம் இருக்கணுங்கிறத முக்கியமா தெரிஞ்சுக்கங்க. விவேகம் இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஒருத்தர் தன்னோட முயற்சியால மறுபடியும் மறுபடியும் தோல்வி அடைஞ்சா அதுக்கு அவரோட ஆற்றுமை தான் காரணம்னு நாம எடுத்துக்கலாமா? ஆற்றாமாங்கிற வார்த்தையே இந்த இடத்துல தப்பு.
இப்படி தோல்வி மனப்பான்மையை வளர்த்துக்கிறது முன்னேற்றத்துக்கு முக்கியமான ஒரு தடயங்க நான் சொல்லுவேன். அந்த எண்ணத்தை முதல்ல நீங்க நீக்கணும். அதை உடனே செய்யுங்க. எதையுமே நாம நல்லதா நினைச்சு செஞ்சா, அதையும் முழு மனசோட செஞ்சோம்னா நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதுல நமக்கு விதி குறுக்க வராது. அதுக்கு மூளை இடம் கொடுக்கணுமே. மனசுக்கும் மூளைக்கும் பெரிய இடைவெளி இருந்தா அது ஒருத்தருக்கு வெற்றி தோல்வியை மட்டும் சுட்டி காட்டுற நிலையில இருந்தா அவன் என்ன செய்வான்? இது ஒரு ராங் பிலீவ். நீங்க அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கறதே ரொம்ப தப்புன்னு நான் சொல்லுவேன். நல்லது நடக்கணும்னு செய்யறது தான் முக்கியம். இப்ப பேரண்ட்ஸ் பையன் வெற்றி அடையாம இருக்கிறதுக்கு காரணம் அவனோட கெப்பாசிட்டி தான்னு சொல்றதுக்கு, அப்படி ஒரு மனோபாவத்தால பையனுக்கு டிப்ரெஷன் வரதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த நிலையில உங்களுக்கு என்ன மதிப்பெண் கொடுக்குறீங்கன்னு யோசிங்க. உங்க செயல்ல சின்சியாரிட்டி இருக்கா இல்லையா? சின்சியரா இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க பேரண்ட்ஸுக்கு உங்களை எல்லாரையும் விட உன்னதமான நிலைமையில பார்க்கணுன்ற காரணத்தினால இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆனா இதையெல்லாம் வெறும் தப்புன்னு நீங்க நினைக்க கூடாது. அவங்க ஏதோ நினைச்சிட்டு பண்றாங்கன்னு மறந்துருங்க. நடந்தது நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. இப்போதைக்கு முயற்சியை கண்டினியூ பண்ணுங்க. புரிஞ்சுதா? அடுத்த கேள்விக்கு வரேன். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆத்மாவை பத்தி சொன்னாங்க. செத்ததுக்கு அப்புறம் கர்ம வினை தானா முடிஞ்சு நம்ம சுத்த ஆத்மான்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இனிமே மோட்சத்துக்கு போக போறோமா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும்? இதை கொஞ்சம் விளக்குங்க. இறந்த உடனே பரமாத்ம நிலைக்கு நாம வந்துடுறோம். இனிமே மோட்சந்தாங்கிற நிலைக்கு அப்புறம் ஆத்மா புனிதமாயிடுது. அப்போ அதை ஒட்டி இருக்கிற கர்ம வினைகள்லாம் நீங்கிடுங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. அப்போ சுத்த நிலையில வேற விஷயங்கள் ஆத்மாவை அண்டாது. கர்ம வினைகளும் அந்த ஆத்மாவிலேருந்து விலகி அது கடவுளுக்கு நிகரான சுத்த ஸ்வரூபங்கிற நிலைமைக்கு வந்துடும். கம்ப்ளீட் முக்திய மனுஷங்க விவரிக்க முடியாது. அந்த நிலைமை உலகத்துக்கு அப்பாற்பட்டது. வார்த்தைகளால சொல்றது கஷ்டம். கடைசி பிறவிக்கு அப்புறம்தான் மோட்சம் ஏற்படும். கடைசி பிறவியோட கடைசி காலத்துல பூரண நிலையை அடையும். பரமாத்மா பத நிலைன்னு இதை சொல்லுவாங்க. அது சுத்த ஞானம். ஆனா அதே முயற்சியிலேயே ஆத்மா அதுக்குள்ள 2-3 உடல்களை மாத்திருக்கோம் இல்லையா? இந்த கலியுகத்துல 2 பிறவிங்கிறது நிச்சயம். அதுக்கு மேல நடக்கிறது விதியோட விளையாட்டு. 2வது ஜென்மத்துல பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வராது இல்லையா? ஆக மோட்சம் கிடைக்கும்னு எப்படி தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இனிமே பிறவிகள் கிடையாதுங்கிற நிலைமை கர்ம வினைகள் முடிஞ்சு புரியும் போது அதுவே உங்களுக்கு அம்மா, இந்த ஜென்மத்துல நான் மோட்சத்துக்கு போக ட்ரை பண்றேன். அடுத்த ஜென்மத்துல நான் மோட்சத்துக்கு போறேனா இல்லையான்னு ஆத்மாவுக்கு தெரியுமா? மோட்சம் எப்போ தெரியும்? அதான் இப்ப சொன்னேனே. அடுத்த ஜென்மத்திலேயும் ஆத்மாவுக்கு எஞ்சி இருக்கிற கர்ம வினை என்னங்கிறது தெரியும். அந்த நிலையில மோட்சம் அடையறதுக்கு பேரு சமாதி மரணம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிறவிகள்ங்கிற பிரச்சனையே கிடையாது. அதுதான் இறுதி நிலை. கடைசி நொடியில அந்த ஆத்மா எந்தெந்த உடல்ல எந்தெந்த நிலைகளை அடைஞ்சிடுதுன்னு அதுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அதுதான் உண்மை. நிறைய பேரோட வாழ்க்கையில இது நடக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஞானிகளா போனதுக்கு அப்புறமா மரணம் நிச்சலமா இருக்கும். இதுல தொல்லையும் இருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. முக்தியோட ஃபீலிங் தான் இருக்கும். இது ஆத்மா உடலுக்கு டாட்டா சொல்ற மாதிரி. அந்த நிலையில சுகத்தோட எல்லை. அப்போ துக்கங்கிறதுக்கு வேலையே கிடையாது. அம்மா வணக்கம்மா. முதல்லயே உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி பெஸ்ட் ஆஃப் லக்கும் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க எவ்வளவு நல்லது பண்றீங்க. ஒரு லேடியா இருந்தும் இவ்வளோ கரேஜா இருக்கீங்க. இவ்வளோ பேருக்கு வழிகாட்டியா இருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கு ஒரு ஆசைப்படுறேன். தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட ஆசை நிறைவேறதா இருந்தா டாக்டர் அப்துல் கலாம் கையால உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். உலகத்துக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக, இந்த சமூகத்துக்காக நீங்க இது நாள் வரைக்கும் உழைச்சதுக்காக கௌரவப்படுத்தணும்னா நீங்க வழி தவறுனங்களை எல்லாம் சரியான பாதைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. எத்தனையோ பேரை நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நோபல் பிரைஸ் கண்டிப்பா கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.
அப்படி கிடைக்கிற வாய்ப்பு இருந்தா பிரசிடென்ட் அப்துல் கலாம தாதா பகவானுக்கு அனுப்பிட சொல்லிடுவேன். தாதா பகவான் இப்ப இல்லாததால அது உங்களுக்கு கிடைக்கட்டுமே. என்னோட கேள்வியை கேட்டுடுறேன். நீங்க ஆத்ம ஞானத்தோட எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்களே, என் சந்தேகத்தை விளக்குங்க. அதாவது மெடிடேஷன், ஹிப்னாசிஸ், நியூரல் இன்வெஸ்டிக் ப்ரோக்ராம், இந்த மூணுல என்ன வித்தியாசம்? இதெல்லாம் வெறும் லௌகீக விஷயங்கள் தான். இதுக்கும் ஆத்ம விஷயத்துக்கும் நிச்சயமா சம்பந்தம் கிடையாது. இத பத்தி சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுல பட்டம் வாங்கி ரிசர்ச் பண்றவங்க நிறைய பேர் இது மெட்டீரியல் வேர்ல்டோட மெட்டீரியல் விஞ்ஞானம்னு சொல்றாங்க. ஆத்மா விஷயம் இது அத்தியாத்ம சம்பந்தப்பட்டது. இதுல ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறாங்களோ அந்த அளவுக்கு லௌகீக விஷயங்கள்ல பல விதத்துல உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். இதுல புதுசு எதுவுமே கிடையாது. இதுல ஆச்சரியத்துக்கோ பிரமிக்கிறதுக்கோ தேவையே இல்லை. ஆத்ம விஷயம் ஆத்ம ஞானிகள் கிட்ட ரொம்ப ரேரா தான் எப்பவாவது கிடைக்கும். தாதாஜி வாழ்க்கையில இதை அனுபவிச்சாரு. அவர் மாதிரி ஞானிகள் உலகத்துல கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள்ல 1-2 பேர் தான் கிடைப்பாங்க. மேனேஜ்மெண்ட் கூடன்னு சில பேரை சொல்றாங்களே, அவங்க பலவிதமான வாழ்க்கை உண்மைகளை விளக்கிட்டு இருக்காங்களே, அது சக்சஸ்க்காக யூஸ் பண்ணி மைண்டை ப்ரோக்ராம் பண்றாங்களே, அதனால என்ன யூஸ் இருக்கும்? இதுல அவங்க எதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கங்க. வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டியதை முதல்ல மைண்டுக்குள்ள பிளான் போட்டு மேக் த ஹோல் பிக்சர். அந்த ஃபுல் பிக்சராக கிடைச்சதுக்கு அப்புறம் சப்கான்ஷியஸ் மைண்டை வெளி உலகத்தோட அந்த இமேஜினேஷனை கொண்டு வந்து உலகத்துக்கு காட்டுறாங்களே, அது அது அதெல்லாம் சரிதான். அதுல நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கே. நினைச்சபடியெல்லாம் நடக்காதே. செய்ய ட்ரை பண்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா இதெல்லாம் லௌகீக விஷயங்கள். மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், அதோட வெளி உலகம், ஆத்மாவிலிருந்து விலகின விஷயங்கள், அது லௌகீக விஷயங்கள். அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனா அது நடக்கவும் ஆசைப்படலாம். அது அவங்களுடைய இஷ்டம். ஆனா ஆத்ம சிந்தனையில வர்றவங்களுக்கு, இனிமே துக்கம் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு சக்சஸ் இருந்தாலும் துக்கம் போகாது. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுறது தான் எங்களுடைய தலையாய கடமையா இருந்துகிட்டு வருது. எங்க அத்தியாத்ம பாதையில ஒவ்வொருத்தரும் இவ்வளவு பிரிவுகள் எடுத்து என்ன பிரயோஜனம்னு தெரிஞ்சுக்கிறப்போ அதோட பலனை நாங்க விவரிக்கிறோம். வாழ்க்கையோட முக்கியமான இலக்கு என்ன, என்ன செஞ்சா அதை அடைய முடியுங்கிற வழியை காட்டுற வேலையை தான் நாங்க இப்போ செஞ்சுகிட்டு இருக்கோம். அந்த திசையில சிந்திக்கிறவங்களுக்கு நாங்க வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம். என் ரிசல்ட் லௌகீக விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு துக்கத்திலேருந்து விடுதலை கிடைச்சிடுதா? இருக்கிற அளவு துக்கம் இருக்கும்போது என்ன பிரயோஜனம்? கவலை, டென்ஷன், காமம், குரோதம், மோகம், லோபம், வைத்தறிச்சல், இந்த பிரச்சனைகள்லேருந்து யாருக்கு விடுதலை வேணுமோ அவங்க எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு வந்து ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆத்மா பரம சுகங்கிற எண்டில்லாத சுகத்தோட ஒரு நிலைமை தான். இந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் லௌகீக விஷயங்கள்ல இருக்கிற மோகம் படிப்படியா குறைஞ்சிட்டு வந்து இனிமே இதெல்லாம் வேண்டான்னு நமக்கு ஒதுக்கி தள்ளுறதுக்கு தோணும். அந்த அனுபவம் தான் ஆனந்தம். தட் இஸ் த அன்லிமிட்டெட் திங். எது நம்மள சீண்டலையோ அதை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஓகே டாக்டர் நிருமா, இங்கே இருக்கிற எல்லார் சார்பாகவும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, எங்களை சரியான வழிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற உங்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம் கையால் நோபல் பிரைஸ் கிடைச்சே ஆகணும். நீங்க எப்படியாவது இந்த கனவை நனவாக்கிடுங்க. நான் செய்யறதுக்கு என்ன இருக்கு? பரிசா அப்துல் கலாம் தான் கொடுக்கணும். இல்ல, உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக நிச்சயம் கிடைக்கணுங்கிறேன். இப்போதைக்கு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் இதெல்லாம் பெருசா காட்டும். எனக்கு இந்த நோபல் பரிசுலாம் கொஞ்சம் கூட நாட்டமே கிடையாது. அதுலலாம் எனக்கு ஆசையும் கிடையாது. என்னோட ஆசையெல்லாம் பிரம்மேந்திர சுவாமி மேல் உலகத்துல பிரைஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அங்க கடவுள் என்னை பார்த்து, மகளே நீ நிறைய உழைச்சிருக்க, இனிமே இங்க மோட்சத்துக்கு வான்னு கூப்பிடட்டும். அந்த நிலைமையில ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் கிடையாது.
ஜெய் சச்சிதானந்தா. எங்க அப்பா எப்பவும் சொல்ற வார்த்தை, உனக்கு எபிலிட்டி இருந்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிற. ஒர்க் பண்ணாத காரணத்தினால உன்னால பிஸ்னஸை பார்த்துக்கிறதுக்கு முடியல. பிஸ்னஸை அவர் வளர்க்கணுங்கிறாரு, பட்டு அதை என்னால் செய்யறதுக்கு முடியல. இப்படி இருக்கிறதுனால மனசுல டென்ஷன் வருது. வருத்தம் தேவையே இல்லை. எப்பவுமே பெத்தவங்க பையன் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பே கிடையாது. செய்யாம இருந்தாதான் தப்பு. உங்க அப்பாவோட அப்பா கிட்ட இத பத்தி கேட்டாலும் அவரும் உங்க அப்பாவை பத்தி இதத்தான் சொல்லுவாரு. எங்க தாத்தா இதுல இருந்து விலகி இருந்தாரு. அவர் யாரையும் குறை சொல்லி கேட்டதே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் ஒரு பெரிய மனுஷன். பட் உலகத்துல சாதாரணமா எல்லா பெத்தவங்களையுமே பையன் இன்னும் நல்லா வாழணும் தான் சொல்லுவாங்க. அதிக சாதனைகள் பண்ணணும்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா இது பெத்தவங்களோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். பையன் மேல இருக்கிற மோகத்தினால அவங்களுக்கு இது கூடிக்கிட்டே போகுது. எக்ஸப்டேஷன் தொந்தரவு கொடுக்கும். ஆனா அதையும் மீறத்துக்கு வழி என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். இது உங்களை பாதிக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணலன்னா டிப்ரெஷன் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். ஆனா இதெல்லாம் தான் நடக்குமே தவிர அது நடக்காது. அந்த கோவத்தை அடுத்தவங்க மேல டைவர்ட் பண்ணிடுறோம். பாவம் பொண்டாட்டி தான் மாட்டிக்குவா, வேற யாரு? பாவம் அவளுக்கு வேற வழி கிடையாது. உங்க அப்பா பக்கத்துல பொறுமையா உட்கார்ந்து அன்பா அவருக்கு புரியும்படி நீ எடுத்து சொல்லு. தோல்வி என்னோட ஆசை இல்ல, நான் ஜெயிக்க போறேன்னு செய்யறேன். அம்மா, நான் வீட்ல உட்காந்து வீட்ல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு இடமே இல்ல. நான் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கேன். உங்க அப்பாவோட பேராசை உங்களை இயக்கிக்கிட்டே தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இதுல பயன் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லு. இதனால எந்த லாபமும் இல்ல, நமக்கு நஷ்டமும் இல்லைன்னு அவருக்கு புரியறபடி நல்லா தெளிவா எடுத்து சொல்லு. இப்ப அதிகமா பணம் சம்பாதிக்காம வீட்ல வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிற நிலைமை கிடையாது. இப்பவும் நீ பணம் சம்பாதிச்சு தானே இருக்க. அப்ப பழைய கேள்வி உதயமாகுது இல்லையா? எஃபிஷியன்சி எங்க கிட்ட இல்லையா? இருக்கு, இல்லாம இல்ல. அது இல்லைன்னா உங்களால சம்பாதிக்க முடியாதே. சம்பாத்தியம் இருக்குல்ல? இருக்கே, நிறைய சம்பாதிக்கிறேன். உங்க அப்பா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு சம்பாதிக்கலங்கிறது உன்னோட கையால் ஆகாதத்தானோ அவர் நினைக்கிறது தப்புன்னு நீ அவருக்கு புரியும்படியா எடுத்து சொல்லணும். ஒருவேளை அவர் அடுத்தவங்க சம்பாதிக்கிறத வச்சு உன்னை பத்தி தப்பா எடை போட்டிருக்கலாம். இல்ல தனக்குள்ளேயே கம்பேர் பண்ணிக்கிட்டு தான் சம்பாதிக்கிற மாதிரி தம் மகன் சம்பாதிக்கலையேன்னு நினைக்கலாம். எப்பவாவது பொறுமையா உட்காந்து அப்பா உங்க காலம் வேற எங்க காலம் வேறன்னு விளக்கமா சொல்லுங்க. சர்க்கம்ஸ்டன்ஸ் மாறி வர காரணத்தால எங்க அப்பா சொல்றதுல நியாயம் இருக்கும்னு அடுத்தவங்க நினைச்சு என் மூலமா நஷ்டம் வருமோன்ற பயம் வந்துடுது எனக்கு. இருக்கலாம், ஆனா இப்போ காலம் கெட்டு போச்சு. எப்பவும் நீங்க முயற்சியை கைவிடாம இருங்க. காலம் கெட்டு போச்சுன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அவர் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. தப்பு கிடையாது, அதுலயும் உண்மை இருக்கு. நான் முதல்ல உங்ககிட்ட கேட்ட கேள்வியே தான். நம்ம பார்வைக்கு வர விஷயங்கள் எங்க கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு. லேட்டஸ்ட் மொபைல் இருக்கு, லேட்டஸ்ட் கார் இருக்கு, லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு. அதை அடையணுங்கிற ஆசை இருக்கு. அந்த இலக்கை நோக்கி முயற்சிகளை முடுக்கி விடுறதுல தப்பு இல்லையா? அந்த விஷயத்துல நீங்க தான் கண்ட்ரோலா இருக்கணும். உங்க அப்பாவை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஆசைக்கு முடிவே கிடையாது. இப்போ ஒரு புது மொபைல் வாங்கியிருக்கீங்கன்னா நீங்க அதை யூஸ் பண்றீங்க. ஆனா 3 மாசத்துக்குள்ள புது மொபைல் மார்க்கெட்ல வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அந்த ஆசை உங்களை அந்த பக்கம் இழுக்க ஆரம்பிக்கும். அதனால அதையே வாங்கணும்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். மனசு லௌகீக விஷயங்கள நாடுறதுல தப்பு என்ன? உங்க மைண்டை நீங்க திருத்திக்கங்க. மனசுக்கு சந்தோஷம் இருந்தாதான் நாம நிம்மதியா வாழ முடியும். மாறா எக்கச்சக்கமா பணம் கிடைச்சாலும் நம்மளால சுகமா வாழறதுக்கே முடியாது. எதுலயுமே திருப்தி இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இதனால லைஃப் அனுபவிக்க முடியாதே. நீ சொல்ற அந்த லைஃபோட ஆனந்தம் லௌகீக விஷயத்துல கிடையாது. லைஃபோட ஆனந்தங்கிறது நமக்குள்ள இருக்கு, நம்ம உணர்ச்சியில இருக்கு, உண்மையான ஞானத்துல இருக்கு, நிரந்தரமான அமைதியில இருக்கு. லௌகீக சுகத்தை நாடுறதுதான் நீங்க பண்ற தப்பு. இப்போதைக்கு உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் தேவையா இருக்கோ, மொபைல் வச்சுக்க ஆசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல அதுல FM ரேடியோ கேட்கணும், இமெயில் அனுப்பணும், சினிமா பாட்டு பார்க்கணும், இந்த மாதிரி ஆசைகள் வந்தா நீங்க அதை படிப்படியா குறைச்சுக்கணும். இதுக்குதான் உங்களுக்கு எண்டுங்கிறதே கிடையாது. 2 மாசத்துக்கு அப்புறம் புதுசா மொபைல் வந்துருமே. இதை வச்சு உங்களோட பாக்கெட்டை கொள்ளையடிக்கிறாங்களே, அதுக்கு பின்னாடி போய் உங்களோட சந்தோஷத்தை நீங்க விட்டுடுறதா? அப்படி செஞ்சா ஆத்மாவையே எதிரி ஆக்குற மாதிரி ஆகாது? பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா அடுத்தவங்க கிட்ட இருக்கிறது. இதுக்கு ஒரே வார்த்தை தான் மோகம். மோகத்தால உந்தி தள்ளப்பட்டு அதுக்கு பின்னால போறீங்க. நாம ஏன் அடுத்தவங்களுக்கு அடிமையாகணும்? இந்த மாதிரி ஒரு பொருளுக்கெல்லாம் நாம அடிமையாகிறது ரொம்ப தப்பு. அது அமைதியை கெடுக்கக்கூடியது.
இதுல எப்பவாவது உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கான்னு சொல்லுங்க. தொழில்ல இந்த அளவுக்கு டர்ன் ஓவர் ஏற்படுத்தி அதை செயல்படுத்துறதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலையே. வியாபாரத்துல ட்ரை பண்ணுங்க, வில்லங்கத்துக்கு போகாதீங்க. பணம் நிறைய வருதுன்னா அத நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. அத நல்லவங்களுக்கு கொடுத்தா அது லௌகீக ஆனந்தத்தை விட ரொம்ப அதிகமான சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா? இப்படி விதவிதமான பொருட்கள் வாங்குறதுலயும், டிவி வாங்குறதுலயும், இல்ல மொபைல் வாங்குறதுலயும். இல்ல, நான் அப்படியெல்லாம் சிந்திக்கல. பொருளாதாரம்னால ஆத்மாவோட ட்ராக்ல இருந்து அது வெளியில வர்றது தானே. ஆமா, அது உண்மைதான். வியாபாரத்தை அதிகரிக்க செய்யற நேரத்துல ஆத்மாங்கிற பாதையில இருந்து நாம கீழே இறங்கிடுறோம். அதைத்தான் நான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்பவும் இது நடக்கும். இது உலக நியதி. ஞான பாதையில இருந்துகிட்டே நீங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணிக்கிட்டே வியாபாரம் பண்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு பலனா கிடைக்கக்கூடிய சக்சஸையோ இல்ல ஃபெயிலியரையோ ரெண்டையுமே நீங்க ஏத்துக்கிட்டு இதுதான் நமக்கு உகந்ததுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்லயே நீங்க கணக்கு போடாதீங்க. முடிவு வந்ததுக்கு அப்புறமா வந்த வரைக்கும் லாப நஷ்டத்தை நீங்க ஒன்னா பார்க்க ஆரம்பிங்க. அப்போ ஈகோ குறுக்கிட்டு நீ வியாபாரத்துல தோல்வி அடைஞ்சிட்டேன்னு என்ன குத்தி காட்டுமே. நிலைமைய நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஈகோ நடுவுல வராது. எப்போ நீங்க வந்த அளவுக்கு நல்லதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களோ அப்போ புத்தி ஈகோலாம் குறுக்க வராது, குறுக்கவும் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்த ஞானத்துக்கு அப்பாற்பட்டு புத்தி, அகங்காரம், மானம், மனம் இப்படி எதுவுமே குறுக்கிடாது. இது எல்லாமே நம்மளை விட்டு விலகி போயிடும். இவ்வளவு அழகான ஞானம் இருக்கே. ரிசல்ட் வரும்போது அதை பயன்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி உங்க வேலையை மட்டும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவா இருக்க முடியுமோ இருங்க. கர்வத்தோட அதை செய்யாதீங்க. விதி உங்களை இயக்குதுன்னா அதோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுபடி நடக்க ஆரம்பிங்க. ஆனா உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்க கைவிடாம இருங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது உண்மைதான். இருந்தாலும் அடுத்தவன் முன்னேறிட்டாங்கிற எண்ணம் வரத்தானே செய்யுது. அது என்ன பண்றது? இப்படி ஒரே விஷயத்த நீங்க மாத்தி மாத்தி கேட்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. இந்த மேட்ரை மூளைக்குள்ள அடிக்கடி போட்டு அதோட நியாய அநியாயங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க. நாம யோசிக்கிறது சரியா தப்பான்னு நீங்க கணக்கு போடணும். அடுத்தவங்களோட நீங்க போட்டி போட்டுக்கிட்டு எதையாவது தூத்தும் போது அதுல எந்த பலனும் இருக்க போறதா எனக்கு தோணல. இப்படி யோசிச்சு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதிகரிச்சுக்கிறதுல எந்த பலனும் இருக்க போறதில்ல. எண்ட் ஆஃப் த ஈவினிங்ல சுய உணர்வு வரும்போது இது தவறுன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? இந்த ரியல்சேஷன் எண்ட் ஆஃப் த டேயாவோ இல்ல எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டாவோ இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நிமிஷமும் இது நம்மளோட சிந்தனையில இருந்துகிட்டே தான் இருக்கணும். அது நிச்சயமா உங்களுக்கு நிம்மதியையும் கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். புரிஞ்சுதா? ஜெய் சச்சிதானந்தா.